சேலம் மாவட்டம் சரபங்கா முனிவர் ஜீவசமாதி மற்றும் சரபங்கா நதியின் வரலாறு. வணக்கம் நண்பர்களே. நமது தமிழ்நாட்டின் பல இடங்கள் புராணங்கள், சித்தர்கள், நதிகள் மற்றும் கோவில்கள் ஆகியவற்றோடு இணைந்த மிகப்பெரிய ஆன்மீக வரலாற்றை தாங்கி நிற்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான இடம்தான் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஓமலூர். இங்கு அமைந்துள்ள சரபங்கா முனிவரின் ஜீவசமாதி மற்றும் சரபங்கா நதியின் தோற்ற வரலாறு இன்று வரை பக்தர்களையும் வரலாற்று ஆர்வலர்களையும் ஆச்சரியப்படுத்துகிறது. இன்றைய வீடியோவில் சரபங்கா முனிவர் என்பவர் யார், ராமாயணத்துடன் இவருக்கு என்ன தொடர்பு, ஓமலூர் என்ற பெயர் எப்படி வந்தது, சரபங்கா நதி எவ்வாறு உருவானது, ஜீவசமாதியின் ஆன்மீக சிறப்பு என்ன, இவற்றை விரிவாக பார்ப்போம் வாருங்கள். சரபங்கா முனிவர் என்பவர் யார்? இந்திய இதிகாசங்களில் முக்கியமான ஒன்று ராமாயணம். இதில் ஆரண்ய காண்டத்தில் பல முனிவர்கள் பற்றிய குறிப்புகள் வருகின்றன. அந்த முனிவர்களில் மிக முக்கியமானவர் சரபங்கா முனிவர். சரபங்கா முனிவர் மிக உயர்ந்த தவசக்தி பெற்ற மகரிஷியாக கருதப்படுகிறார். அவர் காட்டுப்பகுதிகளில் யாகம் செய்து இறைவனை தியானித்து வாழ்ந்தார் என கூறப்படுகிறது. கம்ப ராமாயணத்தில் கூட சரபங்கா முனிவர் பற்றி குறிப்புகள் வருகின்றன. ராமர் வனவாசத்தில் இருந்தபோது சரபங்கா முனிவரை தரிசிக்க சென்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓமலூர் பெயர் காரணம். புராண கதைகளின்படி சரபங்கா முனிவர் இப்பகுதியில் பெரிய ஹோம யாகம் நடத்தினார். அந்த யாகத்தின் காரணமாக இந்த பகுதி ஹோமலூர் என அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. காலப்போக்கில் ஹோமலூர் என்ற பெயர் மருவி ஓமலூர் என்று ஆனது என தல வரலாறு கூறுகிறது. இன்று ஓமலூரில் உள்ள பழமையான கோவில் பகுதிகளில் இந்த வரலாறு மக்களால் நம்பிக்கையுடன் சொல்லப்படுகிறது. சரபங்கா நதி தோன்றிய வரலாறு. சரபங்கா நதி சேலம் மாவட்டத்தின் முக்கியமான சிறிய நதிகளில் ஒன்றாகும். முன்னொரு காலத்தில் இப்பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டிருந்ததாகவும் அந்த வறட்சியை தாங்க முடியாத மக்கள் முனிவரிடம் சென்று வேண்டியதால் சரபங்கா முனிவர் தவம் செய்த புண்ணிய இடத்தின் அருகே இந்த நதி தோன்றியதால் இந்த நதிக்கு சரபங்கா நதி என பெயர் ஏற்பட்டது. இந்த நதி ஏற்காடு மலை அடிவார பகுதியில் தோன்றி ஓமலூர், தாரமங்கலம், எடப்பாடி உள்ளிட்ட பகுதிகளை கடந்து காவிரி நதியுடன் கலக்கிறது. இந்த நதி பழங்காலத்தில் விவசாயத்திற்கு மிகவும் உதவியாக இருந்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. ஜீவசமாதி என்றால் என்ன? ஜீவசமாதி என்பது சாதாரண சமாதி அல்ல. சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் மிக உயர்ந்த யோக நிலையை அடைந்து உயிரோடு தியான நிலையில் இறைவனுடன் ஒன்றி போகும் நிலையே ஜீவசமாதி என்று அழைக்கப்படுகிறது. தமிழகத்தில் பல சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்ததாக நம்பப்படும் இடங்களும் உள்ளன. அவற்றில் ஓமலூரில் உள்ள சரபங்கா முனிவரின் ஜீவசமாதி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வசந்தீஸ்வரர் கோவில். வசந்தீஸ்வரர் கோவில் அருகிலேயே சரபங்கா முனிவரின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. இந்த கோவில் பல நூற்றாண்டுகள் பழமையானதாக கருதப்படுகிறது. ஓமலூர் கோட்டையின் வரலாற்றோடும் இந்த கோவில் இணைந்துள்ளது. சில வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த பகுதி 14ஆம் நூற்றாண்டு அல்லது அதற்கு முன்பே ஆன்மீக முக்கியத்துவம் பெற்றதாக கூறுகின்றனர். ஓமலூர் கோட்டையின் வரலாறு. ஓமலூர் கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் கெட்டி முதலி என்ற மன்னரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. பல போர்களால் கோட்டை சேதமடைந்தாலும் அந்த பகுதி இன்னும் பழமையான வரலாற்றின் சாட்சியாக உள்ளது. இந்த கோட்டை பகுதிக்குள் இந்த கோவில்களும் ஆன்மீக மையங்களும் இன்று வரை பக்தர்களால் தரிசிக்கப்படுகின்றன. சரபங்கா முனிவர் மற்றும் ராமாயண தொடர்பு. ராமாயணத்தில் ராமர் பல முனிவர்களை சந்தித்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றார். அதில் சரபங்கா முனிவர் முக்கியமானவர். ராமரின் வருகைக்காகவே இவர் காத்திருந்ததாக புராணங்களில் கூறப்படுகிறது. சில புராண கதைகளில் ராமரை தரிசித்த பிறகு சரபங்கா முனிவர் தன் உடலை யாக அக்கினியில் அர்ப்பணித்து பரமபதம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் இவர் மிக உயர்ந்த யோகி மற்றும் ஞானி என்று கருதப்படுகிறார். சரபங்கா நதியின் ஆன்மீக நம்பிக்கைகள். உள்ளூர் மக்களின் நம்பிக்கையின்படி இந்த நதியில் நீராடினால் மன அமைதி கிடைக்கும், முனிவரின் அருள் கிடைக்கும், ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது.
மழைக்காலங்களில் இந்த நதி மிகவும் அழகாக காட்சியளிக்கின்றது. இயற்கை, ஆன்மீகம், வரலாறு இந்த மூன்றையும் ஒரே இடத்தில் இணைக்கும் ஒரு அரிய பகுதிதான் ஓமலூர். நண்பர்களே, சேலம் மாவட்டம் ஓமலூர் என்பது சாதாரண ஊர் அல்ல. அது ராமாயண நினைவுகளையும் முனிவர்களின் தவ சக்தியையும் தமிழ்நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்தையும் தாங்கி நிற்கும் ஒரு புனித பூமி. சரபங்கா முனிவரின் ஜீவசமாதி ஓமலூர் தாரமங்கலம் மேச்சேரி செல்லும் சாலையில் மேம்பாலம் இறங்கியதும் கோட்டை மாரியம்மன் கோயிலின் பின்புறத்தில் உள்ளது. சரபங்கா நதி வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறது. அதாவது, இயற்கையும் ஆன்மீகமும் இணைந்தால் அந்த இடம் என்றும் புனிதமாகும். மேலும் இக்கோவிலுக்கு வாழ்நாளில் ஒரு நாளேனும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற நாட்களில் வந்திருந்து சரபங்கா முனிவரை மலர்கள் கொண்டு பூஜித்தால் வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கி மனதில் மகிழ்ச்சியும் வாழ்வில் நன்மையும் பெருகுவதாக மக்கள் நம்புகின்றனர். எனவே நீங்களும் வாருங்கள், பயன்பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி, வணக்கம்.